நான் நிக்கிற இந்த இடத்துல பாருங்க, பூக்கள் இறைந்து கிடக்கிறது. மரத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பூக்கள்லாம் அவ்வளவு அழகாக இருந்தது. தரையில விழுந்த உடனே அது அப்படியே பிரௌனிஷ் ஆக துவங்குகிறது. அப்படியே கருகி கருவழிந்து போகிறது. இந்த பூக்கள் எல்லாம் அதனுடைய அழகை இழந்து விடுகிறது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, மனுஷனுடைய வாழ்க்கை கூட இந்த பூவுக்கு ஒப்பா இருக்கிறது. காலையில் மலர்ந்து மாலையில் மறைகிற இந்த பூவை போல மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறதா. இதை நம்ம உணர வேண்டும். இந்த வாழ்க்கையில கோபம், வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, போட்டி, பொறாமை இவைகளை தவிர்த்து இந்த வாழ்க்கை ஒரு கிஃப்ட் அப்படின்றதை நம்ம உணர வேண்டும். இதை தேவனுடைய மகிமைக்காக வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே,